எடப்பாடி வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதில் கருத்தில் தப்பு இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏப்பா கல்லூரியெல்லாம் கட்டுறீங்க, அது அரசாங்க பணத்தில் தான்ப்பா கல்லூரி கட்டணும், நீங்கள் என்ன கோயில் பணத்தை எடுத்து கல்லூரியில் கட்டிக்கிட்டு இருக்கீங்களே. கோயிலை கண்டாவே கண் உறுத்துது, அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த திமுக இருக்கான அந்த சேகர் பாபு, எடுபடி சேகர் பாபுக்கு அங்கே இந்து அறநிலையத்துறையில் போட்டால் அந்த ஆளுக்கு கை அரிக்குது. சம்பாதிக்கணுமே, எப்படிடா சம்பாதிக்கிறது, அங்கே போய் கப்பம் செலுத்தணுமே. இவங்களுக்கு வந்து துர்கா ஸ்டாலினுக்கு கப்பம் ஒழுங்காக செலுத்தலைன்னா அப்புறம் அவங்க இதாகிடுவாங்களே. ஸ்டாலினுக்கு கப்பம் கொடுக்கணுமே, எப்படிடா சம்பாதிக்கிறது. கோயிலில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணம் இருக்குது, பெரிய கோயில்கள்லாம். இதை எப்படிடா அடிக்கிறது, ஆடிட்டு அது இதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 2 ஐடியா பண்ணிட்டான். ஒன்று வந்து கும்பாபிஷேகம்ங்கிற பேரில் அந்த பணத்தை பூரா எடுத்து மொங்காம் போட்டுருது. இப்போ இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, 400 கோடி கணக்கு அமைச்சிருக்கான். இந்த 400 கோடியில் என்ன 400 கோடி, அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு கான்ட்ராக்டருக்கு இருப்பான், அவங்களுக்கெல்லாம் இது உனக்கு 40% இவனுக்கு. இப்போ 400 கோடியில் 160 கோடி சேகர்பாபு அடிச்சிருப்பாங்க. 40% அந்த வேலைகள் கொடுத்தது, கான்ட்ராக்ட் இது பண்ணது, பொருள் வாங்கினது, நெய் வாங்கினது, இது வாங்கினது, அத்தனையிலையும் அவங்களுக்கு கமிஷன். விலை அதிகம் போட்டுக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் இங்கே வெளியில் 1000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வைங்க, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாம்பான், கணக்கு எழுதியிருப்பான். கேட்டால் அது ஸ்பெஷல் நெய்யுமா. 40% இவங்க பூரா 40%ஆல் தான் நாடு குட்டிச்சு வராது. இப்போ ஏவாவில் கட்டின பாலம் பூரா திறக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இடிக்குது, 40%. கணக்கு காமிச்சது 100 கோடி பாலம், 40 கோடி இவங்களுக்கு உருப்படுமா. அதே தான் இப்போ அவங்க கும்பாபிஷேகம் நடத்துகிறதெல்லாம் நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, பக்தியில் இல்லை, அவன் பூரா சாமியை செல்பால் அடித்த குரூப்பு. இவனுக்கும் பக்திக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாம் குற்றவாளிகள், சமூக விரோதிகள். அவன் பூரா மந்திரியாக உட்காந்துருக்கான். அப்போ இதில் கணக்கில் 400 கோடி காமிச்சு. அப்போ பழனிக்கு பண்ண மாநாடு, அது கோயில் இதுலேயும் கணக்கு எழுதுனா, வெளிநாட்டிலேருந்து நம்ம தமிழர்களுக்கு சொல்கிற அந்த திருட்டு கூட்டத்துக்கு பணம் அனுப்புனீங்கன்னா எல்லாம் மொங்காம் போட்டு போயிடுவான். வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் கொடுக்குறான், அதையும் மொங்காம் போட்டிருப்பான். அது மொங்காம் போடுறதுக்காகத்தான் இங்கே மாநாடே நடத்துறது. கோயில் பணத்தை எடுத்து அதில் கணக்கு காமிக்கிறதுக்கு தான் பக்தியில் நடத்துகிறான்னு யாரும் நம்பாதீர்கள்.